This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமாதான ஒப்பந்தத்திற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் வரவேற்பு. பிரான்சில் வேலை இழப்பு உதவித்தொகை விதிகளில் அதிரடி மாற்றம். உதவித்தொகை பெறும் காலவரம்பை குறைக்கும் சட்டம். அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தால் சரியும் கச்சா எண்ணெய் விலை. எரிபொருள் விலையை குறைக்க பிரான்ஸ் அரசு தீவிரம். சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு கட்டாய ரசாயன ஆண்மை நீக்கம். பிரான்சில் 83% மக்கள் ஆதரவு. பிரான்சில் பயங்கரவாத விசாரணைக்கு ஆளான தொழிற்சங்க பிரதிநிதி அரசுக்கு எதிராக நஷ்டஈடு கோரி வழக்கு. புதிதாக பிறந்த பச்சிளங்குழந்தையை காட்டில் வீசிய 19 வயது பெண் கைது. கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு. பாரிஸ் விமான நிலையங்களில் ஜூன் 18ஆம் தேதி வேலை நிறுத்தம். தரைப்பணியாளர்கள் அறிவிப்பால் பயணிகளுக்கு எச்சரிக்கை. பிரான்சில் மாபெரும் மணி லாண்டரிங் வலையமைப்பு முறியடிப்பு. 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க சமாதான உடன்பாட்டை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் வரவேற்றுள்ளார். பல்வேறு நாடுகளின் இராஜதந்திர முயற்சிகளின் பலனாகவே இந்த மாபெரும் ஒப்பந்தம் உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போரில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் இந்த உடன்பாட்டை விரைவாகவும் முழுமையாகவும் அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை உடனடியாகவும் எந்தவித நிபந்தனையுமின்றியும் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக பிரிட்டனுடன் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச பணிக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடல் போக்குவரத்து எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி கட்டணங்கள் இல்லாமல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் அத்தியாவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உடன்பாடு மத்திய கிழக்கில் நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை உருவாக்கும் விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் மக்ரோன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்கள் தொடர்பான அச்சங்கள், பிராந்தியத்தில் நிலைதடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் போன்றவை இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் லெபனானின் இறையாண்மையை மீட்டெடுக்க அந்நாட்டு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பிரான்ஸ் தொடர்ந்து தனது முழு ஆதரவை வழங்கும் என்றும், லெபனானில் வலுவான மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் கட்டாயம் அவசியம் என்றும் அதிபர் மக்ரோன் ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளார். பிரான்சில் சிடிஐ எனப்படும் நிரந்தர வேலை ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் பரஸ்பர உடன்பாட்டின் அடிப்படையில் வேலை ஒப்பந்தத்தை முடிக்கும் நடைமுறையான ரப்சர் கன்வென்ஷனல்ல தொடர்பாக புதிய சட்ட மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றத்தின்படி ரப்சர் கன்வென்ஷனல் மூலம் பணியை விட்டு வெளியேறும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வேலை இழப்பு உதவித்தொகை பெறும் அதிகபட்ச காலம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. தற்போது 55 வயதிற்கு குறைவான ஊழியர்கள் அதிகபட்சமாக 18 மாதங்கள் வரை சோமாச் உதவித்தொகையை பெற முடிகிறது. ஆனால் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த காலம் 15 மாதங்களாக குறைக்கப்படும். அதேபோல 55 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு தற்போது வயதை பொறுத்து 22.5 மாதங்கள் முதல் 27 மாதங்கள் வரை உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் புதிய விதிகளின் கீழ் அது 20.5 மாதங்களாக குறைக்கப்படுகிறது. மேலும் பிரான்சின் கடல் கடந்த வெளிநாட்டு பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த அதிரடி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மயோட்டை தவிர்ந்த மற்ற வெளிநாட்டு பிரதேசங்களில் 55 வயதிற்கு குறைவானவர்களுக்கு 20 மாதங்கள் வரையும், 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 30 மாதங்கள் வரையும் சோமச் வேலை இழப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தத்திற்கு பின்னர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ளது. தற்போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 83 அமெரிக்க டாலர் அளவில் நிலவி வருகிறது. இந்த நிலைமையை தொடர்ந்து பிரான்சில் எரிபொருள் விலைகள் விரைவாக குறைய வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் நேரடியாக நிவாரணம் பெறும் வகையில் எரிபொருள் நிலையங்களிலும் விலை குறைப்பு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு எதிர்பார்க்கிறது. இதனிடையே அமைச்சர்கள் ரோலண்ட் லெஸ்கியூர், மாட் பிரேஜன் மற்றும் சர்ஜ் பாப்பின் ஆகியோர் இன்று 16ஆம் தேதி பெர்சி நகரில் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதேவேளை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் கச்சா எண்ணெய் விலை சரிவின் பயன் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்றடைய அரசு உறுதி செய்யும் என தெரிவித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலைகள் கண்டிப்பாக குறைய வேண்டும் என வலியுறுத்திய அதிபர் மக்ரோன் சர்வதேச சந்தை விலைகள் வேகமாக சரிந்தாலும்
விநியோக சங்கிலிகள் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப சில வாரங்கள் ஆகும் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த சில வாரங்களாகவே எரிபொருள் விலைகள் குறையும் போக்கை காட்டி வருகின்றன. குறிப்பாக டீசல் விலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை சராசரியாக ஒரு லிட்டருக்கு 2 யூரோக்களுக்கு கீழ் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நடந்த லிகானா என்ற சிறுமி தொடர்பான கொடூரமான சம்பவத்தை அடுத்து சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு பிரெஞ்சு நீதித்துறை வழங்கும் தண்டனைகள் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. இந்த நிலையில் அத்தகைய குற்றவாளிகளுக்கு கட்டாய ரசாயன ஆண்மை நீக்கம் செய்யும் நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என 83% பிரெஞ்சு மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். CSA நிறுவனம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் இந்த முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த கடுமையான தண்டனைக்கு மக்கள் மத்தியில் வயது மற்றும் பாலின அடிப்படையில் ஆதரவுகள் மாறுபடுகின்றன. ஆண்களை விட பெண்களே இதற்கு அதிக அளவில் ஆதரவு தெரிவித்துள்ளனர். லெஸ் ரிபப்ளிகன்ஸ் தலைவரும் 2027ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் வேட்பாளருமான ப்ரூனோ ரிட்டைலோ தொடர்ந்து சிறார் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு இந்த கட்டாய இரசாயன ஆண்மை நீக்கத்தை கொண்டுவர வேண்டும் என்று பகிரங்கமாக முன்மொழிந்துள்ளார். வலதுசாரி வாக்காளர்களிடையே இதற்கு பெரும் ஆதரவு காணப்படுகிறது. பிரான்சின் தற்போதைய சட்ட விதிகளின்படி சிறார் பாலியல் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் இரசாயன ஆண்மை நீக்கத்தை ஒரு தண்டனையாகவோ அல்லது சிகிச்சையாகவோ வழங்கலாம். ஆனால் அதனை சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் முழுமையான ஒப்புதலுடன் மட்டுமே செயல்படுத்த முடியும். அதை எக்காரணம் கொண்டும் கட்டாயமாக செயல்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் உள்நாட்டு பாதுகாப்பு பொது இயக்குநரகத்தால் பயங்கரவாத சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பாரிஸ் சார்ல்ஸ் டெகால் விமான நிலைய தொழிற்சங்க பிரதிநிதி ஒருவர் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக தனிமனித சுதந்திர பறிப்பு மற்றும் தொழிற்சங்க ஒடுக்குமுறை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்தின் தரைத்தள பணியாளர்களின் குழு தலைவரும் சுட் ஏரியன் தொழிற்சங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான தையப் கவுயிரா என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு 2 மணி நேரம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். விமான நிலைய வளாகத்தை தகர்க்க தூண்டும் வகையில் சக பணியாளர்களிடம் பேசியதாகவும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பை புகழ்ந்து பேசியதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் மீது குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ள டையப் கவுயிரா தான் தொழிற்சங்கங்களால் முறைப்படி அறிவிக்கப்பட்ட பாலஸ்தீன ஆதரவு பொது பேரணிகளில் மட்டுமே பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். பிரான்சில் அண்மையில் நடந்த ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றதால் பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். தனது சட்டப்பூர்வ உரிமைகள் என்னவென்றே தெரிவிக்கப்படாமல் நடத்தப்பட்ட இந்த விசாரணை குறித்து அவர் அளித்த புகாரும் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமக்கு நேர்ந்த மன உளைச்சலுக்கும் தமது பெயரை பயங்கரவாத அச்சுறுத்தலோடு தொடர்புபடுத்தி களங்கம் விளைவித்ததற்கும் பிரெஞ்சு அரசிடம் இழப்பீடு கோரி கடந்த திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி மொன்ட்ரோய் நிர்வாக நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர் புதிய மனுவை அளித்துள்ளார். விமான நிலையத்திற்கு உடனடியாக ஏற்படவிருந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த அவசர விசாரணை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு முகமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உடனடிய தீவிரவாத அச்சுறுத்தல் இருந்திருக்குமானால் சாதாரண பொது கடிதம் மூலம் ஒருவரை பொறுமையாக காவல் நிலையத்திற்கு அழைத்திருக்க மாட்டார்கள் என அவரது வழக்கறிஞர் கடுமையாக மறுத்துள்ளார். இந்த வழக்கிற்கு பிரான்சின் மனித உரிமைகள் கழகம் மற்றும் சொலிடர்ஸ் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகியவை தங்களது முழு ஆதரவை தெரிவித்துள்ளன. பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரை காட்டி அரசாங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் சாமானிய மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை என்றும் இது அப்பட்டமான தொழிற்சங்க ஒடுக்குமுறை என்றும் மனித உரிமைகள் கழகத்தின் தலைவர் விமர்சித்துள்ளார். பிரான்சின் ஹவுத்ரெயின் பகுதியில் புதிதாக பிறந்த தனது குழந்தையை காட்டில் ஆதரவின்றி தனியாக விட்டுச் சென்ற 19 வயதுடைய இளம்பெண் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மீதான கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் முன் விசாரணை நீதிபதியால் இவர் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காட்டில் மீட்கப்பட்ட அந்த குழந்தை சிறிய காயங்களுடன் உயிருடன் நலமாக இருப்பதாக மல்ஹவுஸ் அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மல்ஹவுஸ் அருகிலுள்ள விட்டல்சைம் பகுதியில் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெண் ஒருவர் கால்களில் இரத்தக்கரையுடனும் கையில் ஒரு போர்வையுடனும் பதற்றமாக ஓடிக்கொண்டிருப்பதை கண்ட சாட்சி ஒருவர் உடனடியாக ஜெண்டார்மரி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த காவல்துறையினர் தரையில் நிர்வாணமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் கழுத்தை சுற்றி தொப்புள் கொடியுடன் கிடந்த அந்த பச்சிளங்குழந்தையை மீட்டனர். பின்னர் குழந்தை உடனடியாக தீயணைப்பு வீரர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கறிஞரின் தகவல்படி அந்த பெண் அதிக அளவிலான இரத்தக்கரைகளுடன் அவரது வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டார். விசாரணையில் அவர் 3 வாரங்களுக்கு முன்புதான் தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததாகவும் கருக்கலைப்பு செய்ய விரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தாய் மற்றும் பாட்டி கேட்டபோது கர்ப்பத்தை மறைத்து போய் கூறிய அவர் வீட்டிலேயே தனியாக பிரசவித்துள்ளார்.
குழந்தை அழுவதை பெற்றோர் கேட்கக்கூடாது என்பதற்காகவே குழந்தையை மறைக்க முயன்றேன். பயத்தில் இதை செய்தேனே தவிர குழந்தையை கொல்லும் நோக்கம் எனக்கு இல்லை என அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜூன் 11ஆம் தேதி காவலில் வைக்கப்பட்ட அவர் மீது தற்போது கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்ட கல்வி உதவி நடைமுறைகளை தவிர அவர் தனது பெற்றோருடனோ குழந்தையின் தந்தையுடனோ அல்லது குழந்தையுடனோ எவ்வித தொடர்பும் கொள்ளக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து அறிந்த குழந்தையின் தந்தை அந்த குழந்தையை தன்னுடையது என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள சார்ல்ஸ் டெகால் மற்றும் ஓர்லி விமான நிலையங்களின் தரைப்பணியாளர்கள் பணி நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான சர்ச்சையின் காரணமாக வரும் வியாழக்கிழமை வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். பொதிகளை கையாள்பவர்கள் உட்பட தரைப்பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 முக்கிய தொழிற்சங்கங்கள் ஜூன் 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன. இந்த வேலை நிறுத்தம் சார்ல்ஸ் டெகால் மற்றும் ஆர்லி விமான நிலையங்கள் மட்டுமின்றி லெபோஷே உள்ள தனியார் ஜெட் விமான நிலையத்தையும் உள்ளடக்கியதாகும். விமான நிலையத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் பராமரிப்பு பணியாளர்கள் மற்றும் பொதிகளை கையாள்பவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அனுமதி சீட்டுகள் தொடர்பாகவே இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. வழக்கமாக பின்னணி சோதனைக்கு பிறகு பாரிஸ் காவல்துறையினரால் இந்த அனுமதி சீட்டுகள் வழங்கப்படும். ஆனால் சமீப காலமாக இந்த சோதனைகள் நியாயமற்ற அளவிற்கு கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புடன் தொடர்பில்லாத அற்ப காரணங்களுக்காக பணியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. ஒரு சாதாரண அபராதம், தள்ளுபடி செய்யப்பட்ட நீதிமன்ற வழக்கு அல்லது விசாரணைக்காக காத்திருக்கும் ஒரு நபர் கூட வேலை செய்வதற்கான உரிமையை இழக்க நேரிடும் என்பது ஒருவரை நிரபராதி என அனுமானிக்கும் சட்டத்தை மதிக்க தவறும் அபத்தமான செயலாகும் என கூட்டு தொழிற்சங்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் அனைத்து தரைப்பணியாளர்களையும் உள்ளடக்கியது என்றாலும் விமானிகள், விமான பணிப்பெண்கள் மற்றும் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள். இதனால் பயணிகளின் செக்-இன் நடைமுறைகளில் தாமதம், கடைகள் மூடப்படுதல் மற்றும் பயணப்பெட்டிகளை கையாளுவதில் சிக்கல் ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் விமான சேவைகளில் இடையூறு ஏற்படலாம். எனவே முன்பதிவு செய்துள்ள பயணிகள் சமீபத்திய தகவல்களுக்கு தங்கள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் செக்-இன் செய்வதற்கு போதுமான நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் பணமோசடி செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் மீது கடந்த ஜூன் 12ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற கண்காணிப்பில் வைக்கப்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கடந்த திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி மார்சை நகரிலிருந்து வெளியிட்ட ஒரு பத்திரிகை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் பண மோசடி செய்தல், நிறுவன சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் அதனை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதில் அரசு தரப்பு மேல்முறையீடு செய்து அவர்களில் 2 விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்க கோரியுள்ளது. இந்த குற்ற செயல்கள் தொடர்பாக கடந்த ஜூன் 9ஆம் தேதி காவல்துறையினரால் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. அதில் கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் யூரோக்கள் ரொக்கம், 14 உயர் ரக சொகுசு வாகனங்கள், ஒரு படகு, தங்கம் மற்றும் பல மதிப்புமிக்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாபெரும் விசாரணையில் மாண்ட்பெலியர் புலனாய்வு பிரிவு மற்றும் ஹெரால்ட், அவுட, பிரினேஸ் ஓரியண்டாலஸ் குழுக்களைச் சேர்ந்த ஜெண்டார்மரி காவல்துறையினர் கூட்டாக ஈடுபடுத்தப்பட்டனர். மார்சை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவல்படி பெர்பிங்யன், நார்போன் மற்றும் பேசியர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல கட்டுமான நிறுவனங்கள் புலனாய்வாளர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளன. இவை உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டு கணிசமான வருவாயை ஈட்டும் வணிகங்களாகும். ஆனால் போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மறைமுக வேலைகள் மற்றும் வாகன கடத்தல் ஆகியவற்றிலிருந்து வரும் நிதிகள் போலி நிறுவனங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. போலி ரசீதுகளை வழங்குதல், உண்மையான சேவைகள் இல்லாமல் பணப்பரிமாற்றம் செய்தல் ஆகியவற்றின் மூலம் பணத்தின் மூலத்தையும் சேருமிடத்தையும் மறைத்து பின்னர் அந்த பணத்தை மற்ற கணக்குகளுக்கு இவர்கள் மறுபகிர்வு செய்துள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமாக பெறப்பட்ட கருப்பு பண தொகைகள் பின்னர் நிலம் மற்றும் அசையும் சொத்துக்களை வாங்குவதில் மீண்டும் முதலீடு செய்யப்பட்டன அல்லது வெளிநாடுகளுக்கு ரகசியமாக மாற்றப்பட்டன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.